அம்மா இத்தனை வருஷம் ஒரு சிங்கிள் மதராக இருந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் இது ஆக்சுவலி வீடோட டேட்டூ. எங்கள் அம்மா வந்து ஐசியூவில் இருக்கும்போது நர்ஸ் கிட்ட வரைஞ்சி காட்டுறாங்க வீட்டுக்கு போகணுன்ட்டு. ஸோ அது ஐ மேட் அ டேட்டூ ஆஃப் இட். பிகாஸ் அந்த பேப்பர் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு பயத்தில் ஐ மேட் தட் டேட்டூ பர்மனெண்ட்டாக இருக்கட்டும். ஒரு தடவை பேர் கூப்பிடுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ எனக்கு அம்மா வாய்ஸ் ஞாபகம் இல்லை, மறந்துடும். ஆக்சுவலி மறந்துடும், ரொம்ப ஈஸி. எனக்கு இப்போ எங்கள் அப்பா குரல் ஞாபகம் இல்லை, அண்ட் இது அம்மாவோட குரலும் மறந்துடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆக்சுவலி இங்கே ஏதோ சொல்ல நினச்சாங்க பிஃபோர் ஷி பாஸ்ட் அவே. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அம்மா இறந்த டைம்லையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூனியர்ஸ் லிட்டில் சாம்ஸ் 4 தான் நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் அம்மாவோட விஷயத்தில் பிரேக் டவுன் ஆகும்போதெல்லாம் இந்த சைஸில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட நான் இருக்கிறேன் உனக்கு மம்மியா அப்படின்னு சொன்னால் ஹவு டு யூ ரியாக்ட் டு தட்ல? தென் யூ ரியலைஸ் அப்பா இருக்காங்க, ஏதோ ஒரு வடிவத்தில் அம்மா சுற்றி வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தீஸ் கிட்ஸ் ஆர் மை லைஃப். எனக்குலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது மேபி 18வது வயசுல எங்க அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு. செப்டம்பர்ல இறந்துட்டாரு. ஸோ எனக்கு நிறைய இடத்துல நான் என்னையும் அங்கே பிளேஸ் பண்ணிக்கிட்டேன், அப்பாவையும் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய நேரங்கள் ஐ ஹவ் நாட் பீன் அட் ஹோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் அது தோணவே இல்லை எனக்கு. சின்ன வீடு, 2 தாய் மாமா, சித்தி, எங்கள் அம்மா அங்கே பிறந்தோன்னு அங்கே விட்டுட்டாங்க, தாத்தா பாட்டி எல்லாரும் ரொம்ப குட்டியான வீட்டில் தான் வாழ்ந்து வளர்ந்தோம். என்னுடைய நீடு வந்து இந்த மாதம் நான் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், நான் வீட்டுக்கு ரெண்ட் கட்டணும், என் தங்கச்சி நல்லா படிக்க வைக்கணும், நான் நல்லபடியாக கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அங்கேருந்து இன்னைக்கு இவ்வளோ உழைச்சிட்டு தான் இங்கே வந்தோம். என் பயணத்தை யாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் யாரோடைய பயணத்தையும் இலக்காரமாக பார்க்காதீங்க அப்படின்றது தான் நான் ரிக்வெஸ்ட்டாக சொல்லுவேன். அன்பு ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் என்னை அடிக்கு நான் அதை விட்டுருக்கணும், நான் கோவப்பட்டிருக்கணும். நான் சொன்ன பர்செப்ஷன் வேற, நான் சொன்ன நேரம் வேற, அது செதுக்கப்பட்டு வெளியே வந்த விதம் வேற. நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்றதுக்கு ஒரு கமெண்ட் வருது, ஒரு ஜட்மெண்ட் வருது. இவன் எப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு. நீ யாரு? எனக்கு பிடிச்சிருக்கு. டிஷ் ஆண்டனா இருந்த டிவிக்கும் டிஜிட்டல் டிவிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அன்னைக்கு நம்மளை போட்டு அடிக்க முடியாது, இன்னைக்கு அடிக்கிறதுக்குனே ஒரு கும்பல் சுத்துது. ஸோ இன் தட் செட், இஃப் யூ டோன்ட் செலிப்ரேட் டிடி, இஃப் யூ டோன்ட் செலிப்ரேட் பிரியங்கா, then whom are you going to celebrate? ரொம்ப ஈஸியா இருக்கு ஒரு ஆங்கரோட ஜாப். ஆனா அவங்க அங்க இந்த இடத்துல நின்று ஒரு 18 மணி நேரம் ஒரு ஷோ முடிச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் இன்னொரு ஷோ இருக்குன்னா அதே சிரிச்ச முகத்தோட தான் வரணும். பேக் ஸ்டேஜில் போய் நம்ம ரெடியாக நிற்போம், அவனுங்க ஆக்ஷன் சொல்ல மாட்டானுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் லைட் செக் பண்ணுறதுல. பட் அதுக்கப்புறம் உங்கள் பாடியே ஏற்றுக்கும். அது காலே சொல்லும், பரவாயில்ல இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நேரம் உட்காருதுன்னா. ஐ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் when I'm standing. பழகிடுச்சு. ஆமாம், இப்போ லைட்டாக முட்டி வலி வருது, பட் பழகிடுச்சு. எஸ், இன்னைக்கு என் கூட வந்து விஜய் அர்ச்சனா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, ஒரு சில கார்ட்ஸ் இருக்கு. ஐயோ இல்ல கேள்வியாதான் அந்த மாதிரி தான் போகும், அந்த மாதிரி பயப்பட வேண்டாம். எதுங்க இல்லை, நான் பயப்பட மாட்டேன். எதனா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கார்டு சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெட்டு? அது மாதிரிலாம் கிடையாதா? ரம்மி மாதிரி கொடுத்தா ஓகே. ஓ சீரியஸா இது உடனே எதிர்பார்க்கலாம். அம்மா என்ன சொல்லிட்டோம், எவ்வளோ முக்கியம் இந்த ஒரு தருணத்தில் அம்மா இருந்தேன். ஏன்னா இது வந்து அவங்களுடைய கனவேடம் அப்படின்னு சொன்னீங்க. 500 எபிசோடு எப்படியா முடிச்சிடாச்சுமான்னு சொன்னாங்கல்ல, முடிச்சிட்டமான்னு சொல்கிறதுக்கு அம்மா பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதான் இல்லையே. ஓகே, இல்லை இல்லாத விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன். அந்த ஒரு நபர் இல்லைனா அச்சோக்கா என்ன ஆயிருப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் என்ன ஆயிருப்பேன், ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பேன், நல்லா சமையல் பண்ணியிருப்பேன். இந்த 5 மணிக்கு வீட்டுக்காரோட கார் கேட்டுக்குள்ளே வரும்போதே வாசலில் டீயோடு நின்றுருப்பேன் பேபி. பட் நோ, அது எதுவுமே இதை அலோவ் பண்ணலை. இத்தனை வருஷம் ஒரு சிங்கிள் மதராக இருந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் ஷீஸ் இன்க்ரெடிபிள். இருக்கா, எங்கேயோ இருக்கா. என்ன இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம். இப்போ இருந்தால் என்ன கேட்பீங்க அம்மாட்ட? ஆக்சுவலி இங்கே ஏதோ சொல்ல நினச்சாங்க பிஃபோர் ஷி பாஸ்ட் அவே. திஸ் இஸ் தட். இது எனக்கு எப்படி காட்டுன்னு தெரியல. இது ஆக்சுவலி வீடோட டேட்டூ. எங்கள் அம்மா வந்து ஐசியூவில் இருக்கும்போது நர்ஸ் கிட்ட வரைஞ்சி காட்டுறாங்க வீட்டுக்கு போகணுன்ட்டு. ஸோ அது ஐ மேட் அ டேட்டூ ஆஃப் இட். பிகாஸ் அந்த பேப்பர் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த ஒரு பயத்தில் ஐ மேட் தட் டேட்டூ பர்மனெண்ட்டாக இருக்கட்டும். ஒரு தடவை பேர் கூப்பிடுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ எனக்கு அம்மா வாய்ஸ் ஞாபகம் இல்லை, மறந்துடும். ஆக்சுவலி மறந்துடுறோம், ரொம்ப ஈஸி. எனக்கு இப்போ எங்கள் அப்பா குரல் ஞாபகம் இல்லை, அண்ட் இது அம்மாவோட குரலும் மறந்துடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அது இருக்கணும் எல்லாருக்கும். ஆக்சுவலி அவங்க இருக்கிற வரைக்கும் அது தோணவே இல்லை எனக்கு. இப்போ தோணுது, ஐயோ அம்மாவோட குரல் மறந்துட்டோன்னா இருக்குது. வாய்ஸ் நோட்ஸ், வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு மாதிரி ஒரு கத்தி கூப்பிடுவாங்க என்ன. ஒரு எப்பவுமே எங்கள் அம்மாவுக்கு என் பேர் கூப்பிடும்போது மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா வெறி ஒன்று இருக்கும். அதை ஐ மிஸ் நவ்.
ஐ ரியலி மிஸ் தட் வாய்ஸ். அம்மாட்ட சிரிச்சிட்டே சொல்லுங்க 500 எபிசோட கடந்துட்டேன் சொல்லிட்டேன், அன்றைக்கே சொல்லிட்டேன். அது டெலிகாஸ்ட் இருக்கும்போது நான் அம்மாக்கு அப்புறம் நான் சரிகமா டிவியில் பார்த்ததே கிடையாது. அது முடிவே ஐ ஜஸ்ட் ஜோக், ஸோ ஐ ஹவ் வாட்ச். பட் 500th எபிசோட் ஐல் வாட்ச், ஐல் டெஃபினெட்லி வாட்ச். ஐயோ ஈஸியாக இருக்கணுமேம்மா. முதல் சம்பளமா? ஐயோ சேமாக இருக்குது, பரவாயில்லையா? 250 ரூபா. என்ன வேலை பார்த்தோம்? இது நியூஸ் ரீடராக இருந்தேன். அதுக்கு ஒரு நியூஸ் ரீடிங் செஷனுக்கு வந்து 250 rupees. அதுக்கு நம்ம 7 o'clockலாம் போயிடணும். நியூஸ் ரீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது 4 மணி நேரம். அப்போ 250 rupees சம்பளம். ஆனால் இதில் என்னென்னா, எங்கள் அப்பா வந்து அப்போ பிஎஸ்என்எல் பில்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. எங்கள் அப்பா அந்த 250 rupees எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறதுலேயே செலவு பண்ணிட்டாரு. என் பொண்ணு இப்போ நியூஸ் படிக்கிறா பாருங்க, என் பொண்ணு பொண்ணு. அப்போ எங்களோட அந்த காலத்துலேயே எங்கள் டெலிஃபோன் பில்லாம் 312 ரூபா 330 ரூபா அப்படிலாம் வரும். ஏன்னா இந்த மனுஷன் உட்காந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிப்பேன். ஸோ ஆக்சுவலி என் முதல் சம்பளம் ஃப்ரம் டெலிவிஷன் இது. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஹோஸ்டஸ் வேலைலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மில்க் ஷேக் விற்கிறதுலாம், நீலகிரி சூப்பர் மார்க்கெட்டில் வாசலில் நிற்கிறது, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதெல்லாம் அப்போ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஒரு நாளைக்கு 60 rupees 75 rupees இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்வேன். ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் த. இது வந்து சொகுசாக வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது, ஒன்றுமே இல்லாததுலேருந்து உருவாக்கின ஒரு வாழ்க்கை. அது உழைப்பால் முடியும், அது யாராலையும் முடியும். என்னாலே முடிஞ்சிருச்சுன்னா யாரால் வேணாலும் கண்டிப்பாக முடியும். அதுதான் முதல் சம்பளம். ஒரு 30 rupees 60 rupees எனக்கு அது கிளியராக ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு வேலை, அந்த 4 hours நின்று எல்லாருக்கும் மில்க் ஷேக்கோட அந்த சின்ன கிளாஸில் பேப்பர் கிளாஸில் ஊற்றி கொடுக்கணும். அது நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ டீ கப் வருது இல்லை, அப்பவும் அது மாதிரி தான். அப்போ அந்த மில்க் ஷேக்ஸ் பூஸ்ட்லாம் வரும் அப்போல்லாம். அப்போ பூஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி பாலில் சூடு பண்ணி கொடுக்கணும். அப்போ கேஸு சிலிண்டர் இதெல்லாம். அதெல்லாம் நான்லாம் ஒரு 17 வயசில் அதெல்லாம் பண்ணிட்டேன். 60 rupees 75 rupeesனால் பெரிய பேமெண்ட். அன்றைக்கி வீட்டில் போய் எங்கள் அம்மா கிட்ட 10 ரூபா எண்ணி லாஸ்ட் நோட் ஒரு 5 ரூபா இருக்கும். 5 ரூபா மட்டும் அம்மா கொடுப்பாங்க, மிச்சம் 70 ரூபா வீட்டுக்கு கொடுப்பேன். அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நீலகிரி வாசலில் வெயிலில் நின்று எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்கும்போது இந்த கால் ஒரு நாள் ஏசி ரூமில் நின்று வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க? சத்தியமான கிடையாது. நான் பேசவே மாட்டேன். நான் கூன் போட்டுக்கிட்டு நிமிர்ந்து கூட நிற்க மாட்டேன். அவ்வளோ பயந்து சுபாவம். நான் யாராவது நம்புவாங்களா? தத்தி முண்டன்வாங்க என் வீட்லேயே. இது வாயை திறக்காது, இது இப்படியே நிற்கிது பாரு, அவங்க அம்மா முந்தானி பிடிச்சிட்டே நிற்கிது பாருன்னு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. அப்பா passes away and then my whole life had to turn. இந்த அக்லி டக்லிங் ஸ்டோரி இருக்குல்ல, எல்லா டக்லிங்ஸும் ஒரு அம்மாவுக்கு பிறந்துச்சோம். அது எல்லாமே அழகாக இருக்கும், ஒன்று மட்டும் ப்ரௌன் கலரில் இருந்துச்சான். அப்புறம் ஒரு நாள் ஒரு மேஜிக்கலாக அந்த அக்லி டக்லிங் வந்து கோல்டன் ஸ்வானாக மாறிடுச்சான். நான் அந்த ஸ்டோரி தான். நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே அழகாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுல நடுவில் ஒரு தத்தி முண்டமாக ஒரு நாள் மாறிச்சு. தட் அன்ஃபார்ச்சுனேட்லி வாஸ் மை டேட்ஸ் டெத். சிச்சுவேஷன் நம்மளை எப்போவுமே ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருக்குதுல்ல? ஸ்ட்ராங் ஆகுதான்னு தெரியலடா, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் நல்லா. அதான் ஃபேக்ட். இல்லைனா இவ்வளோ ஓன்னு ஒப்பாரி வைப்பேன் நான், டக்குன்னு அழுதுருவேன் நான். ஸோ ஐ ஆம் வெரி ஸ்ட்ராங். என் பேட்டில்னு வந்துருச்சுன்னா இறங்கிடுவேன். பட் ஐம் வெரி இமோஷனல் ஆல்சோ இன்சைட். லாஸ்ட் எடுக்க ஈஸியாக வந்துடும் நினைக்கிறீங்க? இங்கே எல்லாரும் பர்ஃபெக்ட் இல்லைல்ல? ஆமாம், யாருமே எங்கேயுமே நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், நோ ஒன் ஷுட் பி பர்ஃபெக்ட் ஆல்சோ. ஸ்ரீனி சார் எப்பவுமே சொல்லுவார், ஒரு பாட்டு பர்ஃபெக்டாக பாடிட முடியும், ஆனால் அதில் ஒரு இமோஷன் இல்லைன்னா அந்த பர்ஃபெக்டாக இருந்த பிரயோஜனம் இல்லைல்ல. எல்லாமே ஒரு மனுஷங்கிட்ட பர்ஃபெக்டாக இருந்தால் உங்ககிட்ட குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது, வாழ்க்கை போரிங் ஆகிடும்ல. ஸோ ஏதாவது ஒரு குறை இருக்கணும், அந்த குறை பெட்டர் ஆக்கிறதுக்கான ஒரு பேட்டில் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் நரமுடி இருக்கணும். சில பேருக்கு வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, கொஞ்சம் கலர் மாற்றலான் இருக்கும். கொஞ்சம் தாடை பெருசாக இருக்கலாம், உடம்பு பெருசாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிகிறது, எனக்கு இம்பர்ஃபெக்டாக தெரியலாம். எனக்கு பர்ஃபெக்டாக தெரிகிறது, உங்களுக்கு அது மாதிரி தான் இட்ஸ் பெர்செப்ஷன். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க மஞ்சுளா, நீங்கள் சூப்பராக இருக்கு, உங்கள் கண்கள் மான் கண்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லு. பட் நிறைய நேரங்களில் நீங்களே யோசிச்சிருப்பீங்க எவ்வளோ சோர்ந்து இருக்கு பாரு கண்ணு அப்படின்ட்டு. ஸோ நத்திங் இஸ் பர்ஃபெக்ட், இட் இஸ் ஒன்லி வாட் த பர்சன் சீஸ். நமக்கு நம்ம என்றைக்குமே பர்ஃபெக்டாக தெரிய மாட்டோம். ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு எப்பவுமே அது அவன் பர்செப்ஷன் தான். அப்போ ஒரு மாதிரி கருத்து சொல்கிறது இல்லைம்மா, அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் லைஃப்பில். உண்மையாக இருந்ததற்காக தான் கிடைத்த பரிசு. அன்பு ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் அன்னைக்கு. என்னை அடிக்கு நான் அதை விட்டுருக்கணும், நான் கோவப்பட்டிருக்கணும். நான் சொன்ன பர்செப்ஷன் வேறு, நான் சொன்ன நேரம் வேறு, அது செதுக்கப்பட்டு வெளியே வந்த விதம் வேறு. ஆனால் அன்றைக்கி எனக்கு கோவம் வந்து எனக்கு இந்த வார்த்தை மேலேயே ஒரு வெறுப்பு வந்திருக்கலாம். நான் வெறுப்பு தரக்கூடிய ஒரு மனிதியாக மாறியிருக்கலாம். ஆனால் நான் அன்பு கொடுக்கறது விடவே இல்லை, அது கைவிடவே இல்லை, அந்த அன்பும் என்னை விடவே இல்லை. அதனால தான் இன்றைக்கும் நிற்கிறேன். அதனால் உண்மையாக இருந்ததற்காக கிடைத்த பரிசு என்றென்றும் மக்களின் அன்பு. கடைசியாக ஐயோ சிரித்து கொண்டே கடந்து விடுவேன், எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்? கடந்து வந்துட்டேனே, உண்மையை சொல்லட்டுமா, சிரிச்சுக்கிட்டே தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு சரிகமா பார்க்க வேறு ஆங்கர் ஒன்று இருந்தால் கூட ஃபஸ்ட் எபிசோடில் நான் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு
சிரிச்சுக்கிட்டு தான் கடந்து வருவேன் நான். வீட்டுக்கு வந்து மேபி அழுவேன், மேபி அதை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ட் ஐம் நாட் கோயிங் டு பி தேர் ஆன் சரிகமாப்பா ஃபார் எவர். அது ப்ராக்டிக்கலே கிடையாது, இட்ஸ் நாட் ரியல். பட் என்னைக்காவது ஒரு நாள் நிஜமாவே இன்னியோட பெர்செப்ஷனில் சரிகமாப்பா ஒரு வேறு ஆங்கர் ஒருத்தங்க டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னா கூட முதல் எபிசோடில் போய் மனசால் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஒரு நிஜமாவே சரிகமாப்பா என்கிட்ட கொடுக்கும்போது இந்த ஐசியூவில் இருக்க குழந்தை மாதிரி தான் கொடுத்தாங்க. ஒரு 6 மாதத்துலேயே ஒரு குழந்தை பிறந்துட்டா எப்படி இருக்கும், அப்படி இருந்த காலகட்டத்தில் ஜீல ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி சரிகமாப்பா. இன்றைக்கி ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஷோஸ் ஆஃப் தமிழ்நாடுவாக இருக்குன்னா அது ஐவ் சீன் திஸ். அந்த குழந்தைய கட்டி அணைச்சி நிற்கிறேன். இன்றைக்கி வளர்ந்தாச்சு அந்த குழந்தை. மேபி ஒரு சீசனோ 2 சீசனோ, மேபி அடுத்த சீசனே வேறு ஆங்கர் வரதுக்கு, ஐ டோன்ட் நோ. பட் சிரிச்சு கொண்டே கடந்து விடுவேன். அப்படின்னா அந்த ஷோ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்து எத்தனை விஷயங்களையும் கடந்து ஏதோ ஒரு பிடிமானத்தோட ஒரு பிடிப்போட நம்ம இந்த இடத்துல நான் நிற்பேன், நான் பண்ணுவேன், நிற்கிறேன்ல. அர்ச்சனாக்காவுக்கு அந்த பிடிப்பா என்ன இருக்குது? அம்மா மட்டும்தான். அம்மாவுடைய மிகப்பெரிய கனவு சரிகமாப்பாவோட மேடையில் 500 எபிசோட்ஸ் வரைக்கும் அச்சு நீ பண்ணிடணும். ஸோ தட்ஸ் ஆல் இட் இஸ். நான் அந்த 500 முடிச்சோன்னே ஃபஸ்ட் திங் ஐ லுக்ட் அப் பண்ணேன், சார் அம்மா திஸ் இஸ் ஃபார் யூ, நிம்மி திஸ் இஸ் ஃபார் யூ. நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க சர்ஜரியில் முடிச்சுட்டு வராங்க 19th, 21st எனக்கு ஷூட் இருந்தது. எங்கள் அம்மா இப்போ தான் வெளியே வந்திருக்காங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லேருந்து, நான் எப்படி போக முடியும்? பட் நான் அவங்களுக்கு வென்டிலேட்டரில் வெளியே வந்தாச்சு. நான் சொல்கிறேன், அம்மா சரிகமாப்பா ஷூட்மா நாளைக்கு அப்படின்னோடனே அவங்க ஐப்ரோஸ் மட்டும் தூக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரிகமாப்பானா அவ்வளோ பிடிக்கும். அவங்களுடைய நம்ம வந்து ஒரு வகையில் இது அவங்களுக்கான பெருமைன்னு நினைக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ஒரு அகங்காரம்னே நான் சொல்லுவேன். என் பொண்ணு ஒருத்தி தான் நின்றுருக்கா அந்த ஷோவில் அப்படின்ற ஒரு பெரிய அகங்காரமே. அண்ட் சம்டைம்ஸ் இந்த அரகன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு தாய்க்கான அகங்காரம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான அகங்காரம். எனக்கு 21ஆம் தேதி ஷூட்டுக்கு நான் போகிறேன். அதுக்கப்புறம் 31 திருப்பி ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி நடக்குது. 13ஆம் தேதி மகாநடிகைக்கு வந்து விஜய் வர முடியல. அப்போ சேனல்லேருந்து கேட்குறாங்க, சும்மா நீங்கள் வர முடியுமா? இப்போவும் அம்மா கிரிட்டிக்கலாக இருக்காங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, வென்டிலேட்டரில் இருக்காங்க. ஆனால் அம்மா கிட்ட போய் கேட்குறேன், அம்மா என்னை கேட்குறாங்கம்மா என்ன பண்ணுறேன்னு. ஷி ஜஸ்ட் ரேஸ்ட் ஹர் ஐப்ரோ. அம்மா பொறுத்த வரைக்கும் தட் ஸ்டேஜ் வில் நாட் கால் யூ எவ்ரி டைம், வில் கால் யூ ஒன்லி ஒன்ஸ். அந்த ஒரு தடவை நீ அதை வேணான்னு சொல்லிட்டுனா அதை திருப்பி உனக்கு கூப்பிடாது. ஸோ நெவர் சே நோ டு அ ஸ்டேஜ். அந்த மேடை திருப்பி கிடைக்கும். அந்த மேடையில் உனக்கு என்ன மேஜிக் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மேடையை விட ஒரு வாய்ப்பு அப்படின்றது உன் வாழ்க்கையை கூட மாற்றும். மேபி அன்றைக்கி அதை மாறாமல் இருந்திருக்கலாம். 13ஆம் தேதி நான் மகாநடிகை பண்ணதுனால என் வாழ்க்கை பெருசாக மாறி இருக்காது. யாரோ ஒரு குழந்தையோடைய வாழ்க்கை மாறி இருக்கலாம். அன்றைக்கி ஒரு ஸ்கிட்டு நடந்துச்சு அந்த மகாநடிகையில். அந்த ஸ்கிட்டில் வந்து ஒரு 3வது ஸ்கிட்டு நடக்குது. அதில் ஒரு தாய் இறந்துடுறாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு அவங்க அப்பா பின்னிட்டு இருக்காரு தலையை. அப்போ இந்த அம்மா வந்து பூஜையெல்லாம் பண்ணி திருப்பி அந்த அம்மா பேயை கூட்டின்னு வராங்க. அப்போ அந்த அம்மா பேய் வந்து அந்த சாமியார்கிட்ட கேட்குது, ஒரே ஒரு தடவை என் குழந்தைய நான் கட்டி பிடிச்சிக்கிட்டுமான்ட்டு. அன்றைக்கி அதோடைய ஆழம் எனக்கு புரியல. அம்மா 17ஆம் தேதி இறந்துடுறாங்க, வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு. அன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப வலிச்சுது. ஏன்னா இதை நான் பார்த்துட்டேன். அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை நான் கட்டிப்பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஏக்கம் என் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு தெரியாமல் அன்றைக்கி அந்த எபிசோடை நான் போய் ஹோஸ்ட் பண்ணேன். அண்ட் 19ஆம் தேதி என் வாழ்க்கையில் அதே தான் நடக்குது. நான் கட்டிப்பிடிக்கலாமா ஒன்று ஒரு தடவை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த மேடை உனக்கு ஒரு வாழ்க்கையின் தத்துவமும் கற்றுக் கொடுத்துச்சு. தட் தே வில் பி, இந்த ஏக்கத்துக்கு நீ ரெடி ஆகாச்சு அப்படின்ற மாதிரி என் அம்மா ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அப்படின்னு எனக்கு அப்புறம் தோணுச்சு. ஸோ there's every stage teaches you something and something very big and something very deep. எனக்கு அதை கற்றுக் கொடுத்துச்சு. ரெடியாரு, மேபி யூ கோயிங் லூஸ் மீ. அன்றைக்கி எனக்கு அது தோணவே இல்லை, அம்மா கன்ஃபார்ம் தான் வந்துடுவாங்கன்னு. டக்குன்னு 17ஆம் தேதி போயிட்டாங்க. ஸோ வாட் டஸ் தட் டீச் யூ? சரி, அப்போ 17 முடிச்சுட்டு நான் என்னோடய டீமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இப்போ தான்டா அம்மா நான் 22 ஷூட்டு வரவே முடியாது அப்படின்ட்டு. யாருமே எதுவுமே சொல்லலை, ரொம்ப காமாக குவாய்ட்டாக இருந்தாங்க. 21ஆம் தேதி சாயங்காலம் டீம் வந்தாங்க. அக்கா இது வரைக்கும் நீ விட்டதே கிடையாதுக்கா, அம்மாக்காக நீ இதை ஒரு தடவை யோசிச்சுக்கோ. 4ஆம் நாள் தான் முடிஞ்சிருக்கு அம்மா, அது நீ யோசிச்சுக்கோ, அம்மாக்காக நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு. அன்றைக்கி காலையில் வரைக்கும் எந்த வேறு ஆல்டர்னேட் ஆங்கர் அவங்க பேசவே இல்லை. அக்கா வந்துடுவாங்க, அம்மாக்காக அக்கா வந்துடுவாங்க. அண்ட் ஐ வெண்ட் 22nd மார்னிங் ஐ வெண்ட் ஃபார் த ஷூட். 5வது நாள் அம்மா இருந்து 5வது நாள் ஐ வாஸ் பேக் அட் ஷோ. ஏன்னா சரிகமாப்பா அம்மாவுடைய சோல், அம்மாவுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஷோ. அச்சு அங்கே இருக்கணும், வேறு யாரும் அங்கே இருக்கக்கூடாது, ஏன் அச்சு தான் அங்கே அப்படின்னு. ஸோ இப்போ நான் 10 சீசன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது யார் பண்ணாலும் சரி, நானே பண்ணாலும் சரி, என் கூட ஒருத்தர் பண்ணாலும் சரி, அது எப்படி எந்த ஃபார்மேட் எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். பட் எங்கள் அம்மாவுக்கு அந்த 500 நான் ப்ராமிஸ் பண்ணது நான் முடிச்சிட்டேன். ஸோ ஃபார் மீ இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ, மை மதர்ஸ் ட்ரீம் பிளெஸிங் கம் ட்ரூ தான் சொல்லுவேன். வார்த்தைகள் சாதாரணமாக 22ஆம் தேதி நான் போனேன் முடிச்சிட்டேன் அப்படின்னாலும்
அந்த ஒரு அத்தனை வருஷம் கூட இருந்திருக்காங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அங்கே நிற்கிறதுக்கும் அந்த ஒருத்தவங்க தான் உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அங்கே போய் நிற்கிறோன்னா அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. எப்படி பண்ணேன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. அந்த ஒரு எபிசோட் என்னால் பார்க்க முடியாது இன்னி வரைக்கும். ஏன்னா அந்த எபிசோடில் அம்மாவுக்கு ஒரு ட்ரிபியூட் போட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து என் டேரக்டரை தெரியும், என் பாஸை தெரியும், என் டீம் மேட்ஸ் எல்லாரையும் தெரியும். ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, என்னடா இந்த வாரம் இப்படி பண்ணுறீங்களேடா அப்படின்னு பேசுவாங்க. டேரக்டர் ஃபோன் பண்ணி என்னடா பண்ணி வச்சுருக்க, அந்த பையனை ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன் இந்த பாட்டு ஏன்டா கொடுத்து, எங்கள் அம்மா அப்படி பேசுவாங்க. ஷி இஸ் ஸோ க்ளோஸ் டு எவ்ரிபடி. விஜயகுமார்னு எங்கள் இயக்குனர் இருக்கும்பொழுதும் சரி, அதுக்கப்புறம் விவேக்னு ஒரு இயக்குனர் மாறினதுக்கப்புறம் சரி, நான் மம் இஸ் வெரி கிளியர் வித் ஃபீட்பேக். லைவ் எல்லாம் நடக்குதுன்னா எங்கள் அம்மா இங்கே டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆடியோஸ் குட், பி ரெடி ஃபார் திஸ், கீப் வேரிங் எ ஸ்மைல், விஜய் வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கண்டினியூஸாக டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட நான் அந்த டெக்ஸ்ட்லாம் படிக்கும்போது அம்மா வில் கான்ஸ்டன்ட்லி கீப் டெக்ஸ்டிங் மீ, லைவ்ல என்ன நடந்துட்டுருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. ஸோ எனக்கு அந்த 2 லைவ் நான் பண்ணேன் விதவுட் அம்மா. அது 2ம் வந்து நமக்கு சப்கான்ஷியஸாக ஒன்று இருக்கும்ல, நான் எடுத்து பார்ப்பேன், ஐயோ அம்மா கிட்ட மெசேஜ் இல்லையே. அண்ட் நான் மட்டும் இல்லை, அது ஃபஸ்ட்டு டைம் அம்மா இல்லாத போது ஃபினாலே நடக்கும்போது டேரக்டர் என்கிட்ட சொன்னான், அக்கா அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி அம்மா இல்லைக்கா என்னக்கா பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ த ஹோல் டீம் வாஸ் வெரி அட்டாச் டு ஹர், த ஹோல் டீம் வாஸ் அட்டாச் டு ஹர். ஸோ ஐ கெஸ் ஷி வாஸ் வெரி, அவங்களுக்கு சரிகமாப்பா ரொம்ப முக்கியம். மம்மி லவ்ட் சரிகமாப்பா. ஐ திங்க் த ஒன்லி ஷோ ஷி லவ்ட் ஸோ மச். காமெடி டைமுக்கு அப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப பெருமைப்பட்ட ஷோனா அது சரிங்கமாப்பா தான். முதல்ல வந்து ஐ திங்க் நியூஸ் ரீடராக தான் உங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க. இதெல்லாம் அது ஒரு செட் ஆஃப் ப்ரொஃபஷன் வச்சுக்கலாமே. சன் டிவி தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க. முதல்ல அந்த கேமரா முன்னாடி நின்ன அனுபவங்கள் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு 500ங்கிறத பெருமையாக பேசுகிறோம், அதுக்கு முன்னாடி அந்த முதல் நாள் அனுபவங்களை கடந்து வந்திருக்கோன்றத. காமெடி டைம்லாம் 1500லாம் பண்ணிட்டோம்டா. காமெடி டைம் வந்து ஜெயா டிவியில் ஒரு சின்ன ஸ்டிண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் காமெடி டைம் பண்ணி 1500 1600லாம் தாண்டியாச்சு. அதில் காமெடி டைம் வாஸ் லைக் எவ்ரிபடிஸ் ஃபேவரட், எல்லாருமே பார்த்த ஒரு ஷோ தான். ஸோ அப்போ நமக்கு தெரியல டிவி. அப்போ வந்து என்னுடைய நீடு வந்து இந்த மாதம் நான் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், நான் வீட்டுக்கு ரெண்ட்டை கட்டணும், என் தங்கச்சி நல்லா படிக்க வைக்கணும், நான் நல்லபடியாக கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இதில் டிவி இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன, நம்ம யார் வாழ்க்கையாக தொடரமா இல்லையா, இது எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது. பட் அந்த டைனமிக்ஸ்லாம் மாறி சரிகமா மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்பொழுது, ரியாலிட்டி ஷோஸ் பெருசானதுக்கு அப்புறம் தான் யூ ரியலைஸ் யூர் டச்சிங் சம்படிஸ் லைஃப். ஸோ தட் சேஞ்ச் இஸ் வெரி ஆர்கானிக். அப்போ இருந்த டிவிக்கும் இன்றைக்கி இருக்கிற டிவிக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, டிஷ் ஆண்டனா இருந்த டிவிக்கும் டிஜிட்டல் டிவிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அன்றைக்கி நம்மளை போட்டு அடிக்க முடியாது, இன்றைக்கி அடிக்கிறதுக்குனே ஒரு கும்பல் சுற்றுது. ஸோ இன் தட் செட் ஐ ஹவ் சீன் இட் ஆல்டா. ஆண்டனா லைட்டாக லெஃப்டில் திருப்பு அப்படின்றதுலேருந்து பிடிங்கடா தெரியல அப்படின்ற மாதிரி காலத்து வரைக்கும் சீன் இட் ஆல். ஓகே, அந்த ஹார்ட் பீட் எல்லாம் இப்படின்னு ரைஸ் ஆகி அந்த மாதிரி இருக்குல்ல, உங்களோட ஜேர்னி அப்படி தான் இருக்குது, ஏறி இறங்குது. இந்த ஜேர்னி மொத்தமாக திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? இந்த சீட்டில் வந்து ஒரு 5 வார்த்தை தான் இருக்குது, 5 வார்த்தையில் இவ்வளோ எமோஷன்ஸ் வரும்பொழுது பல எமோஷன்ஸை கடந்திருப்பீங்க. போதுன்னு சொல்லி தோண்டு உட்கார்ந்த நேரம் இருக்கும். இந்த மொத்தத்தையும் கடந்து வரப்ப இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய லெசன்ப்பா, இதை நான் மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறப்பான்னா என்னவா இருக்கும்? விருச்சிக ராசி நான். ஸோ உங்களுக்கு தெரியும், ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நான் ஒரு 44 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது நிஜமாக மாறிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have this tendency to be sad, we have the tendency to overthink, we have the tendency to be emotionally invested in people. எனக்கு இப்போ மஞ்சுளா பிடிச்சிருச்சுன்னா, மஞ்சுளா நல்லா இருக்கேன்னு ஒரு 4 தடவை உனக்கு வாரத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ we are generally like that. ஆனால் இந்த 26 years touching 27 in September, நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து, எவ்ரி டைம் யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். சூப்பர் ஸ்டார் இன்டர்வியூ பண்ணிட்டா நீ பெஸ்ட் ஆகிடவே முடியாது. திருப்பி அடுத்த வாரமே நீ வேறு ஒரு ஷோ பெருசாக பண்ணியாகணும், திருப்பி அடுத்த வாரமே நீ வேறு ஒன்று பண்ணியாகணும். நீ துவண்டு போகவே முடியாது. நீ ஆன் யோர் டோஸ் இருந்துக்கிட்டு தெர் இஸ் நோ ஆப்ஷன் அட் ஆல். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் உட்காந்துடலாமா, செட்டில் ஆகிடலாமா, நமக்கு என்னப்பா இதை பண்ணுறோம்ல அப்படின்னு ஒரு செகண்ட் நீ நினைக்கவே முடியாது. நான் காமெடி டைம் பண்ணியிருக்கேன், நான் இளமை புதுமை பண்ணியிருக்கேன், நம்ம வீட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பண்ணியிருக்கேன், நான் பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன், நான் சரிகமாப்பா பண்ணியிருக்கேன், அதிர்ஷ்லக்ஷ்மி பண்ணியிருக்கேன். I've been on some of the best shows of Tamil Nadu and I have no regrets at all. ஆனால் ஒவ்வொரு தடவையுமே I had to prove myself. இளமை புதுமையிலேருந்து காமெடி டைம் வரும்போது I had to prove. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் பிரேக் எடுத்து திருப்பி ஃப்ரெஷர் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க. நான் திருப்பி ஃப்ரெஷராக தான் உள்ளே வந்தேன். நான் பீக்கில் இருந்த டைம்லேருந்து தான் வெளியே போனேன். ஆனால் நான் திருப்பி உள்ளே வரும்போது நான் ஃப்ரெஷர் தான். நான் விஜய் டிவிக்கு போகும்போது நான் ஃப்ரெஷர் தான். அப்போது எனக்கு நம்ம வீட்டு கல்யாணம் கொடுக்கும்போது யோசிச்சு தான் கொடுத்தாங்க. அங்கே 126 எபிசோட் முடிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலக்க போது யார் சாம்பியன்ஸில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதே கலக்க போது யாருக்கு ஜட்ஜாக மாறினேன். ஐ ஹேட் டு ப்ரூவ் மை செல்ஃப் எவ்ரி சிங்கிள் டைம்.
திருப்பி பிக் பாஸ்க்கு கண்டஸ்டண்ட்டாக வந்து நான் வாழ்க்கையில் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது, என் வீட்டை காப்பாற்ற வேண்டியதாக இருந்தது. கோவிட் டைமில் காசு கிடையாது, எப்படி பண்ணுவீங்க? ஷோஸ் இல்லை, டெலிவிஷன் ஷட் டவுன் ஆயாச்சு, என்ன பண்ணுவீங்க? போய் தான் ஆகணும், லெட்ஸ் கோ, என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம், நீ ரியலாக இருந்தால் போதுமே அப்படின்ற நம்பிக்கையில் தான் போனோம். டின் ஒர்க். அப்போது உட்காந்து அழட்டுமா? முடியாது. கோ பேக் டு ஒர்க், சம்திங் எல்ஸ் வில் கம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பண்ணேன். தட் வாஸ் த பெஸ்ட் ஷோ ஆஃப் த இயர் அந்த வருஷம் விஜய் டெலி அவார்ட்ஸில். வி காட் தி அவார்ட். ஐ டிட் மை பெஸ்ட். கோபி அண்ணா கிட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்கினேன் அந்த வருஷம். எனக்கு கோபி அண்ணா கிட்ட காம்ப்ளிமெண்ட் வாங்குறதுலாம் வந்து ஆஸ்கர் வாங்குற மாதிரி. யூ ஹேண்டில் தட் ஸோ வெல் அர்ச்சனா அப்படின்னு ஒரு ப்ரொஃபவுண்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல். அண்ட் தென் ஐ கம் பேக் டு ஜி. ஐ டூ சரிகமாப்பா, ரொம்ப ஸ்பெஷல். சூப்பர் மாம் பண்ணுங்க. நானும் என் பொண்ணு ஃபார் எவர் ஏஷியாஸ் ஒன்லி ரியல் மதர் டாட்டர் டியூ டு ஹோஸ்ட் ஷோவாக இருக்கும். இதை விட என்ன ஒன்று கிடைக்கும்? ஸோ பட் எல்லா டைம்லையுமே ஐ ஹேட் டு ப்ரூவ் மை செல்ஃப். பண்ணிவிடுவேங்க, கண்டிப்பாக பண்ணிடலாம், பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. அது எனக்கு மீடியா கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். 21 வயசுல கல்யாணம் ஆச்சு இல்லையா? 21 திரும்பறதுக்கு முன்னாடி, 1.5 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் மீடியா அப்படிங்கிறது சாத்தியம்னு நினைச்சீங்களா? அப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் மீடியா சாத்தியம் இல்லைன்னு நான் யோசிக்கவே இல்லை. அதனால அது நடந்துச்சோன்னு எனக்கு தோணுது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மீடியா சாத்தியமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா மீடியா சாத்தியமை தாண்டி ஐ திங்க் ஃபேக்ட் இஸ் கண்ணா, பீப்புள் ஆர் வாட்சிங் யூ ஆல் த டைம், பீப்புள் ஆர் ஜட்ஜிங் யூ ஆல் த டைம். ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா, கல்யாணம் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாமா, நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்றதுக்கு ஒரு கமெண்ட் வருது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. இவன் ஏன் எப்படி இருக்கான், இவன் ஏன் அப்படி இருக்கான், அவன் மூஞ்சும் எப்படி இருக்குன்னு. நீ யார்? எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஏன் கமெண்ட் பண்ணுற அதை பற்றி? பட் தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ் டுடே. நம்ம யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ போகிறோம், நம்ம எங்கே போய் செட்டில் ஆக போகிறோம், எல்லாத்துக்குமே தேர்ஸ் அ காமெண்ட், எல்லாத்துக்குமே தேர்ஸ் அ தாட் விச் இஸ் ஸோ சேட். ஸோ அட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே யூ see this. It's a very sad state of affairs, but that is how it is. ஸோ நான் அன்றைக்கி யோசிக்கல இதுக்கப்புறம் நம்ம தொடர முடியுமான்னு நான் யோசிக்கல. எனக்கு அப்போ நல்ல சீர் பண்ணதே சன் டிவி தான். நான் ஃபஸ்ட்டு பெரிய கிரைண்டர்லாம் அமுச்சு வச்சாங்க எனக்கு சன் டிவிலேருந்து. ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போது சன் டிவியில் அங்கே திறமை இருந்தால் போதும், நல்ல சீமந்தம் பண்ணும்போது இவ்வளோ வளையல் போட்டுக்கிட்டு வயிற்று பெருசாக வச்சுக்கிட்டு நான் இளமை புதுமை பண்ணேன். சன் டிவி நெவர் ஹேட் தட் அண்ட் தேவர் த பைனியர்ஸ் இன் தட்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம், கல்யாணம் பண்ணிக்கலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா, குழந்தை பெற்ற உடனே திருப்பி ஷேப்புக்கு வந்துடணும் அப்படின்னா. நம்மளெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுதா? நம்ம இந்த ஷேப் தான் வேணுமா வச்சுக்கோங்க, வேணாமா அமுச்சு விட்ருங்க, அந்த ஜோனில் இருக்கும். ஸோ ஐ திங்க் திறமை இருக்கும் இடத்தில் வேறு எதுவும் தேவையில்லை நம்புகிறேன். ஓகே, ஒரு ஃபீமேல் ஆங்கராக இருக்கிறதுனாலையும் இந்த கேள்வி கேட்குறேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இப்படி தான் இருக்கும், எப்படியாவது முட்டி மோதி அடிச்சு குடிச்சு வந்துருங்கப்பா முன்னாடினா என்ன ஒரு அட்வைஸ் சொல்வீங்க? நான் ஃப்ராங்காக சொல்லட்டுமா, இந்த மீடியா இந்த டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும், ஆங்கரை பொறுத்த வரைக்கும் விமன் ஆங்கர்ஸ் ஆர் பெட்டர் பெய்டு, better treated, better loved அப்படின்னு தான் நான் சொல்வேன். At least I have been, and I'm sure Didi will also accept and Priyanka will also accept that we are very well paid and we are very well taken care of. ஓகேங்களா? இல்லை நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா 16-18 மணி நேரம் நிற்கணும், அதுக்கு ரெடியாக இருக்கணும். இது நம்ம முதல் குடும்பம் ஆகிடும், அதை நம்ம ஏற்றுக்கணும். தட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் என்ன மாதிரி ஒரு சைக்கோ இந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் பண்ணாமல், ஷோஸ் பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் இதுக்காகவே உட்காந்துருப்பேன். ஏன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த ஷூட் வந்துடும், இதுக்கே ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பேன். பட் there are people who choose otherwise and I respect that decision. So yeah, I think that is what பெண்களாக நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் எப்பவுமே கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் தான், விளக்கில் வர திரி வந்து ஒளி தரும். ஆனால் இதே விளக்கு ஒரு காட்டில் போய் இருந்தால் அது மொத்தத்தையும் எரிச்சிடும் இல்லைங்களா? உங்களுடைய சக்தி அப்படின்றது ஸ்டாண்டர்ட் தான், அந்த விளக்கில் இருக்கிற அந்த திரியோடைய அந்த ஒளி மாதிரி தான். இப்போ நீங்கள் அதில் விளக்காக இருக்கணுமா இல்லை அந்த இடத்துல நீங்கள் நெருப்பாக மாறணுமா அப்படின்ற சக்தி உங்கள் கையில் இருக்குது. அதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எப்படி அந்த அறிவோடு நம்ம இதுக்குள்ளே வரணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படியாவது வாய்ப்பு வேணும் அப்படின்ட்டுலாம் டோன்ட் கம். எங்கிட்ட திறமை இருக்குது, இந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான மேடை வேணும் அப்படின்னு தெளிவாக வாங்க. யூ வில் கம் ஒன்லி டு த ரைட் ஹேண்ட்ஸ். இங்கே ராங் ஹேண்ட்ஸுன்னு நான் மீடியாவில் யாரும் சொல்லவே மாட்டேன். கரெக்டான இடத்துல உங்களுக்கு அமைஞ்சிரும், நீங்கள் அவ்வளோ தெளிவாக இருந்தீங்கன்னா. அதான் சொல்வேன். நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய டெலிவிஷன்ஸோடைய பாதைகளை கடந்து வந்திருக்கீங்க. சரிகமாப்பா இன்னைக்கு 500 எபிசோட்ஸை வந்து அழகாக நிற்குது. 500ன்னும் போது ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த 500 எபிசோட்ஸில் ஜட்ஜஸ் மாறி இருக்காங்க, கண்டஸ்டன்ஸ் மாறி இருக்காங்க, பார்வையாளர்கள் மாறி இருக்காங்க. அங்கே மாறாத ஒரே விஷயம் என்னன்னா, டெக்னீஷியன்ஸ் கூட அங்கங்கே ஒரு சிலர் மாறி இருக்கலாம். அந்த ஒரு பில்லர் அந்த இடத்துல நின்று பல எமோஷன்ஸில் கடந்து அழுகையா அழ வச்சு சிரிக்க வச்சு எல்லா எமோஷன்ஸ்லேயும் எங்கள் கூட அப்படியே நின்று சொல்லும்போது ரொம்ப மலைப்பாக இருக்குது, ஒரு மாதிரி எங்களுடைய வெற்றி மாதிரியே இருக்குது. நிஜமாக சொல்லணும் அப்படின்னா இத்தனை பாதைகளை கடந்து வந்திருக்கீங்க. எல்லாரையும் தாண்டி அர்ச்சனா அவர்களுக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப முழுமையாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த ஒரு ஃபீலிங். 2016 December 12th ஆரம்பித்தோம், சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே அன்றைக்கி. எனக்கு சூப்பர் ஸ்டாருக்கு என்ன பாண்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை. 2016 அதை ஆரம்பித்தோம். அன்றைக்கி சத்தியமாக இது 10 சீசன் நான் இருப்பேன், 500 எபிசோட் தாண்டுவோம், இது மாதிரி எந்த ஒரு தாட்டோடு ஆரம்பிக்கவே இல்லை.
நல்ல ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கருக்கு நிலா போட்டு அந்த ஹைட்லேருந்து அந்த ஸ்டேஜில் இறங்கி அது வரைக்கும் ப்ளூ ட்ரெஸ். இன்றைக்கியெல்லாம் அதை திரும்பி பார்க்கும்போதுப்பா அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி 500th எபிசோடில் நிற்கிறோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த 500 எபிசோட்ஸில் ஒரு நாள் லீவ் எடுக்காமல், ஒரு எபிசோட் கூட நான் இல்லாமல், ஜியோட லோகோ கூட 5 தடவை மாறி இருக்குது இதில். பட் ஐ ஹவ் சஸ்டெயின் தட் ஹோல் திங், ஐ ஹவ் ரீச் தட் ஹோல் திங் அப்படின்னா அது ஏதோ ஒரு அனுகிரகம் தான். ஐ திங்க் மக்களுடைய அன்பு. சரி இந்த பொண்ணு பண்ணுதுப்பா, இந்த பொண்ணையை வச்சுக்கோங்க, இப்போதைக்கு மாற்றாதீங்க அப்படின்னு மக்கள் யோசிச்சிருப்பாங்க போல். ஸோ ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி தட் ஐ குட் பி அ பார்ட் ஆஃப் 500. இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு பிறந்த வீட்டிலேருந்து போகிறப்போ ஒரு அழுகை, ஒரு ரொம்பவுமே எமோஷனாக இருக்கும். ஐயோ போகிறோமே பிரியிறோமேங்கிறது இருக்குல்ல. சரிகமப்பாவுடைய ஒவ்வொரு சீசன் அப்பயும் அந்த லாஸ்ட் ஃபினாலே அப்போ அந்த ஒரு மூமெண்ட் இருக்கும். தொடர்ந்து வந்து எனக்கு தெரிஞ்சு சீனியர் 5 சீசன் முடிஞ்சிருச்சு, ஜூனியர் லிட்டில் சாம்ப் 5 சீசன் முடிஞ்சிச்சு. எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டே இருக்கும்போது அந்த ஒரு இறுதி கட்டத்துக்கு வரும்ல, அந்த நேரத்தில் மனசு நிஜமாவே எப்படி இருக்கும்? வலிக்கும், ரொம்ப வலிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பெரியவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் எல்லாரோட கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்க அமுச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டிலேருந்து. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த நான் வந்து தாய் வீடு மாதிரி என் வீட்டிலேருந்து இருக்க குழந்தைங்க எல்லாம் அங்கேருந்து போய்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நேரத்தில். பட் இந்த குழந்தைங்க போகிற இடம் எல்லாமே பெரிய இடம் தான். ஸோ நமக்கு ஆமாம் அந்த குழந்தைங்க நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு வலி இருக்கும், ஒரு வெற்றுமை இருக்கும். ஆனால் இதை விட ஒரு பெரிய பெருமை இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. when I go and introduce them, ஒரு பெரிய மேடையில் நின்று அவங்கள நிறைய இன்டர்நேஷ்னல் ஷோஸ்லையோ இல்லை வேற ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்னோட ரீல்ஸில் என்னோட சோஷியல் மீடியாவில் வரும்போது ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். எனக்கு ஜீவன் மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. இமோஷனலி ரொம்ப அட்டாச்சாக இருந்தேன். ஜீவன் அதிகமாக பேசவே மாட்டான், பட் ஐ வாஸ் வெரி இமோஷனலி இன்வெஸ்டட் இன் தட் சைல்டு. அம்மாக்கும் அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் ஒரு நாள் தனியாக மலேசியாவில் லைவ் இன் கான்சர்ட் அப்படின்னு ஜீவன் பேரில் ஒரு கான்சர்ட் நடக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து இருக்கிற எங்களுக்கு அட் ஜி தமிழ் அதை விட ஒரு பெரிய பெருமை கிடையவே கிடையாது. ஸோ போகலாம், எங்கள் குழந்தைங்க போகலாம், பட் எங்கே போனாலும் தில் கம் பேக் டு அஸ் அஸ் அச்சீவர்ஸ். நான் இந்த படத்தில் பாடிட்டேன், நாங்கள் இது பண்ணிட்டோம்க்கா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு குழந்தை பிறந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் பசங்க வந்து சொல்லும்போதெல்லாம் இட்ஸ் வாவ், அவ்வளோ பெருசாக இருக்கும். நிறைய குட்டியாக வந்த குழந்தைங்கள்லாம் இப்போது போர்டு எக்ஸாம் முடிச்சிட்டேன், நான் காலேஜ் போக போகிறேன் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஓவர்வெல்மிங் ஒரு சைடில், பட் ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்பா தேர் இன் த ரைட் பிளேஸ், இந்த ரைட் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இவ்வளோ மகிழ்ச்சியை கொண்ட அர்ச்சனாக்கா மேலேயும் ஒரு வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு. என்னவா? ஏன்னா பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. ஏன்னா சீனியர்ஸை விட ஜூனியர்ஸ்க்கு மேலே தான் ரொம்ப எல்லாத்தையும் பண்ணுறீங்க அப்படிங்கிற. ஆமாம், ஏன்னா பெருசுங்க நம்ம சொன்ன உடனே கேட்டுரும், சிறுசுங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் நம்ம பேச்சை கேட்காது. அதுங்க மாத்திரக்கும் அதுங்க வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்குமா, அவங்க கூட இருக்கும்போது நமக்கும் இளமை திரும்பி வந்துடும். ஸோ பெருசுங்க கூட நம்மளை வந்து அக்காவாக ட்ரீட் பண்ணி சில ஜோக்ஸ் எல்லாம் சொல்லாமா வேணாமா, அக்கா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்மளை பார்ப்பாங்களா, அதனால அவனை ஒதுக்கி வச்சுருது. இந்த குட்டி வாண்டுங்க கூடலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருக்கட்டும், கொஞ்சலாக இருக்கட்டும், டைப்பர் மாத்துறதா இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், கடிக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சதா இருக்கட்டும், படுத்து தூங்குறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த கிட்ஸ் ஆர் க்ளோசஸ்ட் டு மீ அப்படின்னு நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். அந்த அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தை அந்த செட்லையுமே கொண்டு போய் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதன்கிட்ட நான் தானே உட்காந்துருக்கேன் அட் ஆல் டைம்ஸ். ஐம் ஆல்வேஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு தெம். இந்த வாண்டுதனம் பண்ணும்போதெல்லாம் தே ஆல்வேஸ் லிசன் டு மீ. ஸோ அது அண்ட் ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் உள்ளே போன உடனே இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க சும்மா நீங்கள் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு நம்ம டே ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் எதிர்பார்ப்போம்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிளர்ட் ஆரம்பிக்கிறது நம்ம குட்டீஸ் கிட்ட இருந்தால். அவங்க தான் ஃபஸ்ட்டு சும்மா இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, சும்மா ரொம்ப அழகாக இருக்கீங்க, முத்தெல்லாம் கொடுத்து நம்மளை ஒரு மாதிரி தாஜா பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ எமோஷனல் பேக்கேஜ் எடுத்துகிட்டு போனாலும் டக்குன்னு அதெல்லாம் வெளியே வச்சுட்டு உள்ளே வந்தோடனே வில் ஹாவ் அ நியூ லைஃப். ஸோ கிட்ஸு கூட தான் எனக்கு ஆமாம் ஐம் வெரி பார்ஷியல். அந்த சோகங்களை மறைக்க அந்த கிட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெரிய உறுதுணையாக இருக்காங்க இல்லையா? அம்மா இறந்த டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜூனியர்ஸ் லிட்டில் சாம்ப்ஸ் 4 தான் நடந்துட்டு இருந்தது. அண்ட் அப்போ நான் அம்மாவோட விஷயத்தில் பிரேக் டவுன் ஆகும்போதெல்லாம் குட்டீஸ் எங்க சொல்லுவாங்க, நான் இருக்கேன் உனக்கு மம்மியா, இந்த சைஸில் இருக்கிற ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட நான் இருக்கிறேன் உனக்கு மம்மியா அப்படின்னு சொன்னால் ஹவு டு யூ ரியாக்ட் டு தட்ல? ஸோ தென் யூ ரியலைஸ் அப்பா இருக்காங்க, ஏதோ ஒரு வடிவத்தில் அம்மா சுற்றி வந்துட்டு தான் இருக்காங்கன்னு. ஸோ தீஸ் கிட்ஸ் ஆர் மை லைஃப். அம்மான்னு சொல்லும்போது அந்த மாதிரியான உணர்வுபூர்வமான விஷயங்கள் வந்து நிறைய சரிகமல நடந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த சீசன்லேயே வந்து ஒரு அப்பா பையன் நினைக்கிறேன், அந்த வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்ல சொல்ல யார் அதை வந்து அனுபவிச்சிருக்காங்களோ முன்னாடி போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு. அப்போ அந்த அப்பா அங்கே நிற்கும் பொழுது அவர் எவ்வளோத்த கடந்து அவங்க பையனை முன்னாடி அனுப்பியிருக்காருன்னு தெரியும். அங்கே நீங்கள் பிரேக் டவுன் ஆனதை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. அப்பாவை கனெக்ட் பண்ணிங்களா அந்த இடத்துல? அப்பா அந்த பசி நிறைய நேரங்களில் ஐ ஹவ் நாட் பீன் அட் ஹோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஜாரோட பர்த்டேயாக இருக்கலாம், நிறைய இடங்களில் நான் இருந்தது கிடையாது. பட் என் குழந்தைக்கு அது எல்லாமே நான் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். எனக்குலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதெல்லாம் மேபி 18வது வயசில் எங்கள் அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு டைம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு. செப்டம்பரில் இறந்துட்டார். ஜூலையில் என் பர்த்டே ஃபஸ்ட்டு டைம் கொண்டாடுறோம், செப்டம்பரில் இறந்துட்டார். ஸோ எனக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் ஞாபகம் கிடையாது. ஆனால் இப்போ ஜாராக்கு 19 வயசு. இந்த 19 வருஷமும் அவளோட பர்த்டே நான் கொண்டாடிருக்கேன். ஸோ எனக்கு நிறைய இடத்துல நான் என்னையும் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன், அப்பாவையும் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை விஷயங்கள் அவர் கடந்து வந்து எனக்கு பெஸ்ட்டு கொடுத்தாரு,
எத்தனை விஷயங்களை நான் கடந்து வந்து என் குழந்தைக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். நாளைக்கு ஜாராவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்பாள், அவளும் எத்தனையோ விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவளோட குழந்தைக்கும் கொடுப்பா. ஸோ அந்த பெற்றவங்க ஆன உடனே நம்ம லைஃப்பில் எத்தனை விஷயங்களை விட்டு கொடுக்குறோம். ஏன்னா அந்த கொட்டி முகத்தில் இருக்கிற அந்த ஒரு ஸ்மைலுக்காக மட்டும்தான். அண்ட் அதெல்லாம் சுமன்ராஜ் வந்து இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி மெச்சூர் சைல்டு. அவன் நான் பார்க்கும்போதெல்லாம் நான் யோசிப்பேன், எப்படி இவ்வளோ மெச்சூரிட்டி இவன் வயசில், த வே ஹி டீல்ஸ் வித் இட். அவங்க தாத்தா வந்து பறை வாசிக்கிறவர். ஆனால் அந்த தாத்தா ரொம்ப தெளிவாக இருந்தார், தன்னுடைய மகன் என்ன இருந்தாலும் இதுக்கு வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நிறைய நேரங்களில் பறையை நம்ம ஒரு இசையாகவே கருதலை, அது ஒரு சமுதாயத்தில் இப்படி தள்ளி வைக்க வேண்டிய ஆட்கள் அப்படின்னு ரொம்ப நாட்களாக அது இருந்தது. ஆனால் இந்த பையன் அதை கம்ப்ளீட்டாக மாற்றினான். ஒரே விஷயம் தான் சொன்னாங்க அந்த தாத்தா, எங்களை மாதிரி ஆட்களுக்கு வெற்றின்றது கொண்டாட்டம் கிடையாதுமா, அது கட்டாயம் அப்படின்ட்டு. அங்கே மாறுச்சு சொசைட்டியோட பெர்செப்ஷன் மாறுச்சு. தட் ஆமாம், தீஸ் பீப்புள், அவனுக்கு இசை அப்படின்றது ரத்தத்தில் ஓடுறது அந்த தாத்தாவால் தான். அவங்க அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அதனால தான். ஆனால் அந்த தந்தை என்ன பண்ணார், படிப்பையும் கொடுக்கணும் என் பிள்ளைக்கு, ஆனால் இசை அவன் ரத்தத்தில் இருக்குது, அதையும் மதிக்கணும் அப்படின்னு. ஸோ கலையும் படிப்பையும் சேர்ந்து கொடுத்த ஒரு அற்புதமான குழந்தை சுமன்ராஜ். ஸோ அந்த குழந்தைக்கு இதெல்லாம் நடக்கும்போது என் பாண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் இந்த ஃபோட்டோகிராஃப் கிடையாது. அதை தாண்டி நான் ஆல்மோஸ்ட் 26-27 வாரங்கள் இவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன். இந்த சீசன் 32 வாரங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ தீஸ் சில்ட்ரன், ஐ நோ தேர் லைஃப், ஐ நோ தேர் லைக்ஸ். அவங்க டிஸ்லைக் என்ன, யாருக்கு எப்போ பசிக்கும், யாருக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் பிடிக்கும், என்ன குடிச்சிட்டு ஒருத்தர் ஸ்டேஜில் வந்து பாடுவா, ஒருத்தர் எப்போ நர்வஸாக இருக்கான், அவனுக்கு எப்போ அந்த கட்டிப்பிடி தேவை, இது கூட இருந்து அது பழக்கமாயிடுச்சு. அதனால் ஸோ தேர் மை லைஃப் கம்ப்ளீட்லி. ஓகே, எங்களுக்கு வந்து உங்களை பார்க்கும்பொழுது என்ன, அவங்களுக்கு என்ன ஒரு டெலிவிஷன் ஆங்கர் இதெல்லாம் தான் தெரியும், இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க பிளா பிளா பிளா, ஓகே. பட் அர்ச்சனானா அவங்களுக்கு என்னப்பா ஒரு நல்ல பெரிய டெலிவிஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கர் இதெல்லாம் தெரியும். ஆனால் அர்ச்சனா கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அது யாருமே தெரிஞ்சுக்க நினச்சதில்லை. என்னைக்காவது ஒரு நாள் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ பண்ணியிருக்கோமா, நம்ம இவ்வளோ கடந்து வந்திருக்கோமா நினச்ச நாட்கள் உண்டாக்கா? நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் there's a lot of times, இந்த ஸ்டேஜ்லாம் நிற்கும்போது அந்த அக்கா ஒருத்தங்க மெதுவாக பெருக்கிட்டே இருப்பாங்க. அந்த அக்கா வந்து அந்த கோல்டு பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த கோல்டு பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க ஒரு சீசனில். அப்போ அந்த கோல்டன் ஷவருக்கு எதுக்கு இந்த குழந்தைங்க இப்படி ஆசைப்படுது அப்படின்போது அது நம்ம மேலே விழும்போது தான் நமக்கு தெரியும். அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம மேலே ஒரு வெளிச்சம், அந்த ஒரு செலிப்ரேஷன் நடக்குதுல்ல, அதுக்காக தான் எல்லாருமே ஏங்குறோம். அந்த ஒரு ஓட்டத்துக்கு நான் என்னெல்லாம் விட்டுட்டு வந்தேன் அப்படின்றத இன்றைக்கி யோசிக்கும்போது ஆமாம், ஐ ரியலைஸ் மை ஜேர்னி இஸ் பிக். நாங்களாம் எங்கள் பாட்டி வீட்டில் அந்த ரேக் இருக்கும் தெரியுமாடா, 5 ரேக் வச்சுருப்பாங்கல்ல, மெட்டல் ரேக்கு. அந்த மெட்டல் ரேக்கில் கீழே ரேக்கில் தான் படுத்து தூங்குவோம். சின்ன வீடு, 2 தாய் மாமா, சித்தி, எங்கள் அம்மா அங்கே பிறந்தோன்னு அங்கே விட்டுட்டாங்க, தாத்தா பாட்டி எல்லோரும் ரொம்ப குட்டியான வீட்டில் தான் வாழ்ந்து வளர்ந்தோம். அங்கேருந்து இன்றைக்கி இவ்வளோ உழைச்சிட்டு தான் இங்கே வந்தோம். உனக்கு என்னம்மான்னு கேட்குறது ஓகே தான், கேட்கலாம், தப்பு இல்லைடா. ஏன்னா நம்ம அந்த வழியில் இருக்கும்போது ப்ராபப்ளி நானும் கேட்டிருப்பேன்ல, அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். ஆனால் அங்கே போய் சேர்கிறதுக்கு அவங்களுடைய பயணம் ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். என் பயணத்தை யாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் யாரோடைய பயணத்தையும் இலக்காரமாக பார்க்காதீங்க அப்படின்றது தான் நான் ரிக்வெஸ்ட்டாக சொல்லுவேன், வேற ஒன்று. ஏன்னா இந்த குழந்தைங்க எல்லாருமே நாளைக்கு ரொம்ப பெரிய இடத்துல இருப்பாங்க. இவனுக்கு என்ன, சரிங்கம்மாப்பா ஒரு மேடை கிடச்சிருச்சு, அசால்ட்டாக கலக்கிட்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த மேடைக்கு வந்து இவன் பாடுறதுக்கு ஒரு 3 சீசன் முன்னாடிலேருந்து ரிஜெக்ட் ஆகி அவன் தன்னையே பெட்டராக்கி தான் இங்கே வந்து நின்றுருப்பான். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஃபார் ஆல் த சில்ட்ரன் ஹூ கம். லிட்டில் சாம்ஸாக இருக்கலாம், சீனியர்ஸாக இருக்கலாம், எல்லாரோடைய பாதை கடினமான ஒரு பாதை தான். ஆனால் இன்றைக்கி இந்த பாதையோடைய அந்த டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். த ஜேர்னி இஸ் வெரி பியூட்டிஃபுல்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகாக சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் ப்ரொஃபஷ்னலாக உங்களை பார்த்து நிறைய இடத்துல இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா பர்சனலாகவே என்னால் உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும். கெரியரோடைய ஸ்டார்ட் ஆனது, பீக் ஆனது யாராலும் கேட்டால் அர்ச்சனா அக்காவால் தான். ஓகேங்களா, அதனால தான் அங்கே பீக் ஆனதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனலாகவுமே எங்களால் வந்து உங்களை பெருமையாக நினைக்க முடியும். ஏன் அப்படின்னா என்னுடைய கேமராமேன் டீமை நான் பாராட்டுறது தாண்டி அவனை பாராட்டுறான்ல, இந்த கேமராமேன் இன்னொரு அதுதான் இன்னும் ஒரு பெரிய விஷயம். தன்னுடைய சக போட்டியாளரை பாராட்டுறது ஒரு விஷயம், ஒரு ஆக்டரை பாராட்டுற மாதிரி அர்ச்சனாக்கா ஒரு ஆங்கரை வந்து ஒரு காம்படிட்டரெல்லாம் பார்க்குறத தாண்டி நீ இதை பண்ணியிருக்க, இந்த ஒரு இடம்னு சொல்லும் போதே உன் பேர் தான் வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் டிடி அக்காவை சொல்லியிருந்தீங்க ஒரு பெரிய ஸ்டேஜில். டிடி அக்கா இந்த வார்த்தை சொல்லி பண்ணும்பொழுது கேட்குற எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் அர்ச்சனாக்கா அதை எப்படி சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது வெறும் வார்த்தையாக சொல்லுங்கிறது தெரியும். ஏன்னா வெறும் வார்த்தையாக சொன்னால் எப்படி வேணால் அதை சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனால் அர்ச்சனாக்கு அதை வெறும் வார்த்தையாக சொல்ல, அது உள் மனசுலேருந்து ஒரு பாராட்டை கொடுக்குறாங்கன்றது எப்படி அதை உங்களால் பண்ண முடியுது? அப்படி தான் இருக்கணும்டா நம்ம எல்லாருமே. தட்ஸ் வை வி ஆர் கால்ட் மேன் கைண்ட். ஹியூமன் கைண்டுன்னு சொல்கிறதே நம்ம கைண்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை வடிவமைச்சிருக்காங்க. கைண்டாக தான் நம்ம இருக்கணும். அண்ட் இஃப் யூ டோன்ட் செலிப்ரேட் டிடி, இஃப் யூ டோன்ட் செலிப்ரேட் பிரியங்கா, இஃப் யூ டோன்ட் செலிப்ரேட் மாக்காப்பா, if you don't celebrate Gopi Anna, if you don't celebrate Avudiyappan, if you don't celebrate Karu Palniyappan, if you don't celebrate Mirchi Vijay, then whom are you going to celebrate? இன்னைக்கு தொலைக்காட்சியில் இந்த நான் ஃபிக்ஷன் ஃபேஸஸ் இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க எல்லாரும் தனக்குன்னு ஒரு மார்க் உருவாக்கியிருக்காங்க. இவங்களை நம்ம கொண்டாடலன்னா யாரை கொண்டாட போகிறோம்?
ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஆங்கரோட ஜாப். ஆனால் அவங்க அங்கே இந்த இடத்துல நின்று ஒரு 18 மணி நேரம் ஒரு ஷோ முடிச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் இன்னொரு ஷோ இருக்குன்னா அதே சிரிச்ச முகத்தோடு தான் வரணும். ஒரு மொத்த ஷோவை ஹோல்ட் பண்ணுறது ஒரு ஆங்கர் தான். நிறைய நேரங்களில் இந்த வாழையில ஊர்கா மாதிரி நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி ஷோஸை பொறுத்த வரைக்கும் அந்த வாழையிலேயே ஆங்கர் தான். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு மார்க்கெட் மாறிச்சுன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த வாழையில அவன் பெசஞ்சு நம்மளை சாப்பிட்றான்ல, தோண்டி தோண்டி நோண்டி நோண்டி எல்லாம் சேர்ந்த ஒரு இடத்துல வருது இல்லை, அது எல்லாத்தையும் நம்ம தானே தாங்குறோம். we have to be very proud of ourselves and we have to be proud of our community. நம்ம இல்லைன்னா பெருமையாக வேறு யார்? நம்மளுடைய எதுலையா நம்ம ஜாதி மதம் பேசிகிட்டு இருக்கோம்ல, ஆங்கர்ன்ற ஜாதி, ஆங்கர்ன்ற மதம், ஆங்கர்ன்ற கொள்கை, அதை விட பெருசு எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ப்ரவுட் டு பி அன் ஆங்கர் ஆல்வேஸ். என்னை எப்போ கேட்டாலுமே நான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் எனக்கு என்னென்னா டு பி அன் ஆங்கர் தான். அது இன்றைக்கி இதுக்கு மேலே ஒன்றால் நிற்க முடியாது, கிளம்புமான்னு சொல்கிற வரைக்கும் நான் டிவியில் தான் இருப்பேன். there's nowhere I'm going. இவங்களுக்கு என்ன ஆங்கருங்கிறத தாண்டி என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தெரியாது. ஒரு நாள் முழுக்க ஒரு 2.5 மணி நேரம் அவங்க பார்க்குற ஷோவை 1.5 நாள் முழுக்க எடுக்கிறாங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த 1.5 மணி நேரம் எடுத்தது தாண்டா உங்களுக்கு 2.5 மணி நேரமாக நாங்கள் சுருக்கி போடணும். அந்த ஒரு நாள் முழுக்க அந்த ஒரு ஆங்கர் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து ஜட்மெண்ட் சொல்லுவாங்க, பாடுற குழந்தைங்க போய் உட்காருவாங்க, அந்த ஆங்கர் நின்றுட்டே கேமரா செக் பண்ணணும்னா அங்கே வந்து இப்படி பாருனா இப்படி பார்க்க முடியாது. ஆங்கருடைய பரிதாபம் பேக் ஸ்டேஜில் போய் நம்ம ரெடியாக நிற்போம், அவனுங்க ஆக்ஷன் சொல்ல மாட்டானுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் லைட் செக் பண்ணுறதுல. பட் அதுக்கப்புறம் உங்கள் பாடியே ஏற்றுக்கும். அது காலே சொல்லும், பரவாயில்ல இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ எனக்கு என்னை உட்கார சொன்னீங்கன்னா நான் அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுவேன். ஐ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஸ்டார்ட் பண்ணும்போது நின்றுட்டே பேசலாமா அப்படின்னு எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நேரம் உட்காருதுன்னா. ஸோ ஐ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வென் ஐம் ஸ்டாண்டிங். நின்று பழகிடுச்சு. ஆமாம், இப்போ லைட்டாக முட்டி வலி வருது, பட் பழகிடுச்சு. கிரீடி அக்காவுமே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நின்று எனக்கு வந்து இஷ்யூ ஆகி பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இப்போ டச் வுட் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போ இந்த ஆம் ஒழுங்காக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ லைட்டாக முட்டி வலி, வயசும் ஆகுது இல்லைம்மா, 44 வயசு ஆகுது எனக்கு. பட் வித் டைம் இட் வில் ஷோ, நோ ஏஜ் வில் கேட்ச் அப், ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது, நானும் பெண் தானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ திங்ஸ் வில் சேஞ்ச், பட் வில் see how far we can go. தெரியல, அது அந்த அந்த பயணம் முடிவு பண்ணிட்டோம் நம்ம எவ்வளோ தூரம் போகணுன்ட்டு. நம்ம எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிறது? இன்னைக்கு வலிக்கல, அதனால ஜாலியாக நிற்கலாம், அவ்வளோதான். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.